பைலட்ஸ் லைஃப் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? வெளியில இருந்து பார்க்கும்போது ஏர்போர்ட்ல வந்துட்டு பின்னாடி 4 crew நடந்து வருவாங்க, இவங்க முன்னாடி ஹீரோ மாதிரி போவாங்க. அண்ட் காக்பிட்ல உட்காரும் போது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே வேற. ஃப்ளைட் வந்து இப்போ 90 டிகிரில தான் நீங்க போகணும் இந்த ரூட்டுக்கு அப்படின்னா 90 தான் பார்த்துட்டே போகணும். அதில் ஒரு 5 டிகிரி தள்ளி போயிட்டா கூட நீங்க வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபேண்டசி ஜாப்பாக இருக்கும். பட் உள்ள வந்து இப்படி உள்ள வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பைலட்ஸை பொறுத்த வரைக்கும். ட்ரெயின் பண்ணி முடிச்சு ஒரு கம்ப்ளீட் பைலட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 70 to 80 lakhs ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆகும். நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம், இதுக்கெல்லாம் ஒரு 5 to 10 lakhs நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்லைனில் ஒரு டெபாசிட் பே பண்ண சொல்லுவோம், அப்ராக்சிமேட்லி 70 lakhs. ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும்? உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங்கே 1.5 lakhs. சிம்பிளாக ஒரு ஏர்லைன் உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா 2 lakhs ஈஸியாக வரும். வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பாதி பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் வரும். பர்டிகுலர் கிரீன், ஆரஞ்ச் இது தெரியாது. பெர்மனன்ட்லி அன்ஃபிட் ஃபார் அ பைலட். அது கியூரபிளே பண்ண முடியாது. அண்ணா வணக்கம். வணக்கம். முன்னாடி ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். பைலட்ஸ் வந்து பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, டாக்டரை வந்து நம்ம பார்க்குறோம், அதாவது கார்டுக்கு அப்புறம் டாக்டர் ஒருத்தவங்களை வந்து பார்க்குறோம், உயிரை வந்து சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நபர்களில் வந்து ஒருவர் வந்து இந்த பைலட்ஸ். ஏன்னா அவங்களை நம்பி அவ்வளோ பேசஞ்சர்ஸ் போவாங்க, அவங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு திருப்பி அவங்க வர்றது வரைக்கும் அவங்களோட உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த பைலட்ஸ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது? பைலட்ஸ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேண்டசி ஜாப்னு தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏர்போர்ட்டில் வந்துட்டு பின்னாடி 4 crew நடந்து வருவாங்க, இவங்க முன்னாடி ஹீரோ மாதிரி போவாங்க. எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் காக்பிட்டில் உட்காரும் போது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே வேறு. நீங்கள் வந்துட்டு யூ லுக்கிங் இன்டு ஸோ மச் ஆஃப் சிஸ்டம் அண்ட் டேக்கிங் இன்டு த ஸ்கை. இது வந்து ஒரு ஃபேண்டசி ஜாப் தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஜாப் கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கணும். பைலட்டாக இருக்கும்போது ஒரு 50% நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபேண்டசி ஜாப்பாக இருக்கும். பட் உள்ளே வந்து இப்படி உள்ளே வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயினில் இந்த மூவியில் காட்டுற மாதிரி இது ஒர்க் பண்ணிவிட்டு எப்போயுமே அடாப்டிவாக இருக்கணும், எப்போயுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அண்ட் இந்த என்ன சொல்கிறது, பைலட்டுக்கு நிறைய பேர் அஸ்பிரண்ட் ஆகி பைலட்டாக படிக்கிறாங்க. பட் அதில் பாதி பேர் ஆகிறது. ஏன்னா எல்லாம் இந்த ஃபேண்டசியை பார்த்து போவாங்க, போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இப்போ எப்படி இண்டிகோவில் அடாப்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது வெளில வந்துடுவாங்க. ஏன்னா பைலட் வந்துட்டு லைக் உள்ளே வந்து நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய படிக்கணும். ஃப்ளைட்டு ட்ரைனிங் பண்ணுறது எல்லாரும் ஓட்டுற மாதிரி நம்மளும் ஓட்டலாம், ஃப்ளைட் ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இது வேணும், கேப்பபிலிட்டிஸ் வேணும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் கேப்பபிலிட்டிஸ் தான் மேஜர். நம்ம அவங்க கொடுக்குற செக்லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃப்ளைட்டை ரன் பண்ணிடலாம். பட் சுச்சுவேஷன் மாறும்போது ஹவ் யூ ஆர் ரியாக்டிங், அங்கே அந்த அடாப்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் வைப்பாங்க. அண்ட் வந்து அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சிமுலேட்டரில் செக் பண்ணிடுவாங்க. அண்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ரீசெண்ட் ஏர்க்ராஃப்டாக இருந்தால் கூட அவங்க உள்ளே போய் உட்கார்றது ஒரு நார்மல் ஏர்க்ராஃப்ட் தான். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடில் எல்லாம் ஒரு நார்மல் ஏர்க்ராஃப்டில் தான் உட்காருவாங்க. ஸோ அப்போ ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் படித்து ரெடியாக இருந்துக்கணும். அண்ட் வந்து டாப் டு பாட்டம் பிரித்து வச்சுருப்பாங்க. பிபிஎல் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டன் இன்ஜினை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா பிபிஎல் வரைக்கும் அந்த பிஸ்டன் இன்ஜின்னா என்ன, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா அப்படி. அப்புறம் வந்து சிபிஎல் வரும்போது அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட ப்ரெஷர் என்ன, அதில் வர ஃபியூலோடைய காம்பினேஷன் என்ன, ரேஷியோ என்னன்னு இப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் ஏடிபிஎல் போகும்போது அந்த ஃபியூலோடைய டென்சிட்டி என்ன, இது என்னன்னு ஸோ இன் டீட்டெயிலாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டில் பைலட்டுக்கு ஃபேண்டசி லைஃப் இருந்தாலுமே பேக் சைடில் அவங்களோட டெக்னிக்கல் மைண்ட்ன்றது எப்பவுமே ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ளைட் பண்ணும்போது என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போகிற மாதிரி? இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் இப்போ நான் கமர்ஷியலாக சொல்கிறேன். கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அதெல்லாம் பிராண்ட் நியூ, இப்போ இண்டிகோ வச்சுட்டா பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாமே ப்ரீ பிளான்டு, ஓகேங்களா. பட் ஒரு நான் ப்ரீ பிளான்டு ஒரு நான் ஷெட்யூல்டு ஏர்க்ராஃப்ட்டு, சார்ட்டர் கம்பெனி ஃப்ளைட் ஓட்டுறீங்க, இல்லை ஒரு கார்கோ ஃப்ளைட் ஓட்டுறீங்க, ஒரு ஸ்கூல் ஃப்ளைட் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி ஓட்டும் போது உங்களுக்கு ஹடில்ஸ் என்ன வரும்னு கேட்குறீங்க இல்லையா. ஆமாம். வெதர் ஃபஸ்ட்டு நம்ம வெதரை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம். நாளைக்கு ஒரு ஜென்ரல் ஷெட்யூலில் போகிற வழியில் அப்போ தான் வெதரை உட்காந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெதர் வந்து நம்ம கிளம்பும் போது ஒரு சேஞ்சஸ் இருக்கும், போகும்போது வேறு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே தான் நம்ம போகணும். இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு சடன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை பார்க்குறதுக்கு டேக்ஸ் டைம், அதுக்குள்ளே நீங்கள் பாதி போயிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த லிமிடேஷன்ஸை பார்த்து ஃப்ளை பண்ணணும். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பைலட்ஸை பொறுத்த வரைக்கும். வைல் ட்ரைனிங் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு
ட்ரெயின் பண்ணி முடிச்சு ஒரு கம்ப்ளீட் பைலட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 70 to 80 lakhs வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஓ, நம்ம செலவு பண்ற நம்ம மாதிரி செலவு பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா 70 லட்சம் வரைக்கும் செலவு இருக்கு பைலட் ஆகுறதுக்கு. ஓ, எல்லாம் என்ன சொல்லுவாங்க 35 லட்சத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு. கண்டிப்பா முடிக்க முடியும். 35 லட்சத்துல கோர்ஸை மட்டும் தான் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரைனிங் வந்துட்டு லைசன்ஸ் கன்வர்ஷன் பண்றதோ இல்ல லைசன்ஸ் வந்து எடுக்க ரெனிவல் பண்றதுக்கோ அதுக்கு ஒரு 10 lakhs 5 to 10 lakhs வச்சு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஃபிளைட் லைசன்ஸை வந்து நீங்க கரண்ட்லேயே வச்சுக்கணும். அண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு 5 to 10 lakhs நீங்க வச்சுக்கணும். அண்ட் வந்துட்டு நீங்கள் பெரிய லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த பெரிய ஏர்க்ராஃப்ட் ஓடுது இல்லையா, இண்டிகோ ஏர்க்ராஃப்ட், ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்ட், இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஒரு 20 lakhs எக்ஸ்பென்சஸ் ஆகும். அண்ட் தென் ஃபைனலாக இப்போ ஏர்லைன் உள்ள போயிட்டீங்களா, இப்போ 60 lakhsல முடிஞ்சிருச்சு, அப்படி 70 lakhsல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஏர்லைன் ஒரு டெபாசிட் பே பண்ண சொல்லுவோம். 15 to 20 lakhs பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 70 lakhs. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்மிஷன் பண்ணுறவங்களாம் டக்குன்னு என்ரோல் பண்ணிட்டு அவனை அட்மிஷன் பண்ணால் போதும் அவ்வளோதான் அப்படின்ற பாயிண்டில் அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பார்க்க மாட்டாங்க. அவங்களால 40 lakhs தான் கிரியேட் பண்ண முடியும். லோன் எடுத்தா பண்ணால் கூட, மார்கேஜ் பண்ணி எதாவது பண்ணி வந்தால் கூட பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எடுக்க முடியலன்னா இவன் போடுற அந்த அமௌண்ட்டே வேஸ்ட். படிச்சுட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு நீ போகணும் போது கொஸ்டின் மார்க் எதுவுமே இருக்காது. இதை யாருமே அனலைஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக நீங்கள் வரீங்களா 12th முடிச்சா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12th மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th தான். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் நீங்கள் 12th முடிச்சே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸ் ஃபிசிக்ஸே இல்லைனா கூட நீங்கள் NIOSல மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எழுதி யூ கேன் எலிஜிபிளாக ஆகிக்கலாம். பட் ஃபினான்ஷியலி எல்லாருமே சவுண்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ 75 lakhs கிட்ட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஒரு வேலைக்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும், எப்படி வரும்? உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங்கே 1.5 lakhs வந்துடும் சார் மந்த்லி சாலிடாக. சிம்பிளாக ஒரு ஏர்லைன் உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா 2 lakhs ஈஸியாக வரும். 1.5 lakhs to 2 lakhs ஈஸியாக வந்துடும். பட் ஏர்லைன் டேரெக்டாக போகிறது அது ஃபைனல் ஆப்ஷன். வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டராகவோ இல்லை ஒரு கார்கோ ஃப்ளையிங்கோ இல்லை சார்ட்டர் கம்பெனியில் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு 75,000லேருந்து ஒரு 1.5 lakhs சேலரி வரும். அதை ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கு பேஷனட்டாக இருக்கணும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைங் பண்ணுவாங்க. ஃப்ளைங் பண்ணிவிட்டு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மோஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக யூ ஹாவ் டு பி ரெஃப்ரெஷ்டு வித் தட். கொஞ்சம் டீவியேஷன் ஆனீங்கன்னா கூட உங்கள் ட்ராக் வேறு ரூட்டுக்கு போயிடும். எப்படி ஃப்ளைட் வந்து இப்போ 90 டிகிரியில் தான் நீங்கள் போகணும் இந்த ரூட்டுக்கு அப்படின்னா 90 தான் பார்த்துட்டே போகணும். அதில் ஒரு 5 டிகிரி தள்ளி போயிட்டா கூட உங்களை வேறு டெஸ்டினேஷன் கூப்பிட்டு போயிடும் இல்லையா, அந்த கோடே வேறு ரூட்டுக்கு போயிடும். அதுதான் இந்த பைலட்லேயும். பைலட் பாய்ஸும் அதே மாதிரி தான். இதுதான் உன் ஃபோக்கஸ்ன்றத மைண்டில் கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் போயிடுறாங்க. கொஞ்சம் டிவேட் ஆகிறவங்க நிறைய டிவியேஷன்ஸ் வரும். ட்ரிங்க்கு, லவ், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, அப்புறம் வேற ஊருக்கு போறாங்க, அங்க போய் செட்டில் ஆயிருவாங்க. நிறைய இருக்குங்க பசங்க வந்துட்டு. ஏன்னா இப்போ நீங்க எல்லா ஊருக்குமே போற மாதிரி இருக்கும். இப்போ பைலட்ஸ்னா அதுக்கு ஒரு மோகம் இருக்கும். பார்க்குற ஆட்கள் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்களை ஒரு வேற ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க. நீங்க போய் பைலட்னு ஏர்லைன்லயோ ஏர்போர்ட்லயோ வெளியில ஒரு காமன் பீப்புள் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்களோட ரேஞ்ச் வேற. அது இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது இஸ் ஃபினான்ஷியலி செட்டில்டு. எல்லாராலையும் பைலட் படிக்க முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும் இட்ஸ் காஸ்ட்லி ஜாப். ஸோ இல் ஹேவ் அ காஸ்ட்லி இன்கம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மோகத்துல விழுந்துட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா people those are looking into money will fall for money இல்லையா, சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்னா எங்களுக்கு மேப் இருக்கும், ரோடு தெரியும், நம்ம அப்படியே திருப்பி போயிடுவோம் நாங்க அந்த ரோட ஃபாலோ பண்ணிட்டு. நீங்க ஃப்ளை பண்ணும்போது இப்ப இங்க இருந்து சென்னையில இருந்து எடுக்கிறோம், நம்ம வந்து டெல்லி போறோம் இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாவது ஒன்று போறோம்னா அந்த ஃப்ளையிங் நீங்க கால்குலேட் பண்ணி எப்படி போவீங்க? மேப்ல இப்போ சொன்ன அந்த டிகிரி கான்செப்ட் தான். மேப்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேப், அக்ராஸ் குளோப் எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேப் இருக்கு. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேனுவலா சொல்றேன், இப்போ எல்லாமே சிஸ்டமைஸ்டா இருக்கு. நீங்க இப்போ கூட ஃபிளைட் பிளான் ஒரு வெப்சைட்டே இருக்கு. அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரேஞ்ச் கிரியேட் ஆகும். இவ்வளோ நாட்டிக்கல் மைல், இதோட டேரக்ஷன் இந்த 90 டிகிரியில் 45 டிகிரியில் இது இருக்குது. நீங்கள் இங்கே இருக்க லொக்கேஷன்லேருந்து யூ டேக் அ 45 டிகிரி டர்ன் அண்ட் ஹெட்டிங் காட்டும். ஹெட்டிங்ன்றது எந்த டைரக்ஷன் போகிறோன்றது. அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டே நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸில் யூ வில் ஹேவ் திஸ் டெஸ்டினேஷன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது கிட்ட போயிட்ட பிறகு அந்த டவர் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அந்த டவர் ரேஞ்சுன்றது 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. சென்னைனா சென்னையை சுற்றி 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. எந்த ஃப்ளைட் வந்தாலும் இவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த டவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வைல் பிஃபோர் ஃப்ளைட்டு எல்லாமே கையில் இருக்கும். அங்கே போன பிறகு அந்த சேனல் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க எப்படி டர்ன் பண்ணி எங்கே வந்து ரன்வே பார்க்கணும் அப்படின்றத லாஸ்ட் மினிட் வரைக்கும் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஸ்டாப், அதாவது இப்போ உள்ள இருக்க யாருக்காச்சும் ஒரு சிக் ஆயிடுச்சு இல்லை வந்து எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும், அடுத்த ஒரு இதில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அவங்களை எப்படியாவது மூவ் பண்ணணும், அந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி ஹேண்டில்? உங்கள் ஃப்ளைட் பிளான்லேயே அது இருக்கும்.
உங்கள் ஃப்ளைட் பிளான் நீங்கள் போகிறீங்க சென்னை டு மதுரை போகிறீங்க அப்படின்னா சென்னை டு மதுரைக்கு இடைப்பட்ட இடத்துல எத்தனை எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். திருச்சி இருக்குது, பாண்டிச்சேரி ஏர்போர்ட் இருக்குது. இந்த 2 ஏர்போர்ட்டும் எமர்ஜென்சி யூஸ் பண்ணி நீங்கள் போகிற லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் இமீடியட்டாக அங்கே டைவர்ட். இல்லை ஆக்சுவலாக இப்போ சடனாக ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு நியரஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு பார்ப்பாங்க. நியரஸ்ட் ஏர்போர்ட் தான். ஏன்னா அதுக்காக நம்ம அங்கேயே இறக்க முடியாதுல்ல. ஸோ அதை விட எமர்ஜென்சி ஆகிடும். ஸோ அதனால ஒருத்தர் 2 பேர் எமர்ஜென்சினாலுமே இட் வில் பி லைக் நியரஸ்ட் ஏர்போர்ட் கன்சர்ன் தான். அண்ட் நீங்கள் ஏர்கிராஃப்ட்டுக்கே எமர்ஜென்சினா தான் வி வில் லுக் ஃபார் வாட்டர் பாடிஸ். ஏன்னா லேண்டில் இம்பாக்ட் பண்ணுறத விட வாட்டரில் இம்பாக்ட் பண்ணுறது கம்மி. ஸோ அதனால எல்லா பைலட்ஸுமே ஒரு இம்பாக்ட் வருது, ஏதோ எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே வில் லுக் ஃபார் வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர் பாடிஸில் லேண்ட் பண்ணும்போது இம்பாக்ட் கம்மி. அதே மாதிரி இப்போ ஏர் ஹோஸ்டர்ஸ் அதாவது வரும்போது அவங்க சொன்னாங்க ட்ரெஸ் கோடு இருக்கும், நாங்கள் இந்த பின் தான் போடணும், இந்த மாதிரியான தோடு தான் போடணும், மூக்குத்தி போடக்கூடாது, டேட்டூ போட்டுருக்க கூடாது, ட்ரெஸ்னா முட்டிக்கு கீழே லைட்டாக இருக்கணும், இல்லை முட்டி வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லுவாங்க. பைலட்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க உள்ள போகிறதுக்கு? பைலட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பைலட்ஸாக இருக்கட்டும் கேபின் க்ரூவாக இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்துட்டு இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் வந்துட்டு பிஏ செக் பண்ணுவாங்க, பிரெத் அனலைசர் செக் பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயுமே உள்ள போனால் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் போகணும். எப்படி நம்ம டிராஃபிக்லலாம் செக் பண்ணுவாங்களே அதே மாதிரி தே வில் ஆல்சோ செக். நீங்கள் போகிற சின்னதாக இருந்தால் கூட வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. பைலட்ஸ் எப்பவுமே அவங்களுடைய பிஎம்ஐ ப்ராப்பராக வச்சுட்டே இருக்கணும். உங்களுடைய ஒரு ஃப்ளைட் பண்ணுற வரைக்கும் தான். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு இம்பேக்ட் தானே. ஏதோ ஒரு அதிர்ச்சி வந்துச்சுன்னா உங்கள் பாடி தாங்கணும், உங்கள் ஹார்ட் தாங்கணும். ஸோ உங்களுடைய ஹெல்த் மெடிக்கல் கிளாஸ் 1 கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் இருக்குது. அந்த கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ் வந்து எப்பவுமே அவங்க வேலிடாக வச்சுட்டே இருக்கணும். அந்த கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ்லேயே தெரிஞ்சிடும். 1 இயர் ஒன்ஸ் அதை ரினிவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டெஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் தே வில் சிட். ஸோ அந்த மாதிரி பைலட்ஸுக்குன்னு இதுதான் கோட். அண்ட் யூனிஃபார்ம்ஸ் ஆப்வியஸ்லி இது கொடுக்குற யூனிஃபார்ம்ஸ் தான். அதே மாதிரி ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். இதுதான் பைலட்ஸுக்கு பார்க்க வேண்டிய விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க பைலட்ஸ் கூட போறீங்கன்னா உங்க கூட ஒரு 2-3 பைலட்ஸ் எக்ஸ்ட்ராவா வருவாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் அதாவது ஃபிளைட்டுக்குள்ள பங்கர் இருக்குன்றதே எனக்கு ஒருத்தவங்க சொல்லும் போது தான் தெரிய வந்துச்சு. ஸோ அந்த பங்கர் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்க போறீங்க, அடுத்து மாறி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கோஆர்டினேஷன், அதாவது பைலட்ஸ்க்கு இருக்க கோஆர்டினேஷன் எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போய் இது எல்லாமே ஏர்லைன் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த இண்டிகோ ரோஸ்டர் மாதிரி தான் அதுவும். நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து 9 hours தான் அவங்க டியூட்டி டைம் அப்படின்னா நீங்கள் ஆனர்லேயே மாறுற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பங்கர் கொடுக்குறது எதுக்குன்னா நீங்கள் இப்போ பெரிய லாங் ஃப்ளைட்ஸுக்கு தான் பங்கர்ஸ்லாம் இருக்கும். மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் பங்கர்ஸ் இருக்காது, லோக்கல் ஃப்ளைட்ஸில் இருக்காது. 747, 777, 330 பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் 4 பீப்புள் படுக்கிற அளவுக்குலாம் பங்கர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாங் ஃப்ளைட்ஸுக்கு தான் அதை வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ இந்த டைமில் யூ வில் சேஞ்ச் த இது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா அந்த க்ரூவை திருப்பி கூப்பிட்டு வரணும். ஸோ அதனால தே வில் ஹால் தேர். ஏன்னா அந்த ஃப்ளைட்டு திருப்பி ரிட்டர்னும் வரும். ஸோ அதனால தே வில் எதர் ஃப்ளை ஹிம் ஆர் பிரிங் ஹிம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி மேஜராக பைலட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் மெடிக்கல் இஷ்யூ எல்லாருக்குமே வர பெரிய இஷ்யூ மெடிக்கல் இஷ்யூ. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் 2 எடுத்துருவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் கிளாஸ் 1 எடுத்துருவாங்க. அப்போ எல்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க எல்லாரும். அந்த ஒரு தைரியம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மெடிக்கல் என்னடா ஆகும் போது அப்படின்ற மாதிரி தான். பாதி பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருது. கலர் பிளைண்ட்னஸ்னால் எல்லா கலரும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. பர்டிகுலர் க்ரீன், ஆரஞ்சு இது தெரியாது. இதனால அது கலர் பிளைண்ட்னஸ் இட்ஸ் இஷ்யூ. அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் மெனி பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், வேறு பேட் ஹேபிட்ஸ், மென்ஸுக்குள்ள பெரிய பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே உள்ளதில் இட் வில் பிரிங் அஸ் டு கலர் பிளைண்ட்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் வந்து பெர்மனெண்ட்லி அன்ஃபிட் ஃபார் அ பைலட். இட்ஸ் நாட் அ டெம்பரரி அன்ஃபிட்னஸ், பெர்மனெண்ட்லி அன்ஃபிட். ஒய்? பிகாஸ் இட் இஸ் நாட் கியூரபிள். அது கியூரபிளே பண்ண முடியாது. அது உங்களால் எல்லா க்ரீனையும் பார்க்க முடியும், ஆனால் பர்டிகுலர் க்ரீனையும் பர்டிகுலர் ரெட்டையும் பார்க்க முடியாது. ஸோ பர்டிகுலர் ஒயிட் அந்த ஒரு கலரோட ஷேட் உங்களுக்கு தெரியாது. அந்த இடம் உங்களுக்கு டார்க்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அது ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி இருக்கும், ஒரு பிளர் இமேஜ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது டெஸ்ட்டு வைப்பாங்க, அதுக்கு அந்த நம்பர் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த இதில் அந்த பர்டிகுலர் கலர்ஸை ஃபீட் பண்ணி, ஏன்னா நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிக்னல்ஸ், இந்த ஏர்க்ராஃப்டோடைய நேவிகேஷன் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் தான் இதெல்லாம் தான் அஃபெக்ட் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ இப்போ உங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது போகிற ஏர்க்ராஃப்ட் போதா வருதா, எப்படி கிராஸில் போதான்றது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது அந்த லைட்ஸை வச்சு தான். ஸோ இது பைலட்ஸுக்குள்ள ஒரு பெரிய பேரியர். மெடிக்கல்ன்றது பெரிய பேரியர். ஏற்கனவே ஃபினான்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். அண்ட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் வந்துட்டு அது அவங்களோட விருப்பம். பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த லிமிடேஷனோட இருந்துக்கிட்டாலே போதும் பைலட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாங் டைம் ஃப்ளை பண்ணணும். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 75 lakhs 80 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 years ஆகும், 2 years 3 years ஆகும் சாலிடாக. வேலைக்கு போனீங்கன்னா, போகலன்னா இன்னும் 5 years ஆகிடும். ஸோ ரெக்கவர் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட்னா எல்லாமே கொலாப்ஸ் தான்.
அன்எக்ஸ்பெக்டட் எரர் பை இண்டிகோ அந்த மாதிரி தான் இதுவும் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு எரர் ஆயிடும், உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது தடங்களை ஏற்படலாம், இல்லை மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாங்க, இது வந்தா இப்படி நீங்க பண்ணணும், இதுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ண சொல்லுவாங்க? மேக்ஸிமம் வந்துட்டு ஃபயர் அது வந்துட்டு ஃபயர் அலாரம் வந்துட்டு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஏர்க்ராஃப்டில் ட்ரைனிங்கில் பண்ணும்போதே ஃபயருக்கான செக்லிஸ்ட் இருக்குது. இன்ஜின் ஆன்போர்ட் ஃபயர் என்ன உடனே பேட்டரி கட் ஆஃப் பண்ணணும், இன்ஜின் கட் ஆஃப் பண்ணணும், ஃபியூல் கட் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு நியரஸ்ட் லேண்டிங் பிளேஸ் பார்த்துட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் லேண்டிங். அண்ட் தென் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், லோக்கல் டவரோட இந்த மாதிரி நாங்கள் லேண்ட் பண்ணுறோம், மெய்டே சொல்லி லேண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு செக்லிஸ்ட் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் வருது அப்படின்னமோ எல்லாத்துக்குமே ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்லிஸ்ட் படி அவங்க ஃப்ளை பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டால் ஆப்ஷன் இல்லை, ஸ்டால்ன்றது வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஏர் ஃப்ளோவில் தான் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. மேலே லோ ப்ரெஷர் கீழே ஹை ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் கான்சிக்வன்ஸில் தான் ஃப்ளை ஆகுது. ஒரு ஆங்கிளுக்கு மேலே நீங்கள் ஃப்ளைட்டை டில் பண்ண முடியாது. ஃபைட்டர் ஜெட்டு போகும், பட் இந்த கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் நார்மல் ஏர்க்ராஃப்ட்லாம் ஒரு லிட்டில் ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளுக்கு மேலே நீங்கள் வந்து டில் பண்ண முடியாது, ஸ்டீர் பண்ண முடியாது. நம்ம பைக்கே வந்து ஒரு ஆங்கிள் தான் இருக்குது. அது தெரிஞ்சிருந்தால் நம்ம அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் டில் பண்ணுவோம், ஸ்கிட்டாகி கீழே விடுவோம். இந்த லிமிட்டேஷன்லாம் பைலட்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிளுக்கு மேலே போகும்போது ஃப்ளைட் தானாக கீழே விடும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்போ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் டியூரிங் ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க. இந்த பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸுக்கெல்லாம் ஓட்டிட்டு போய் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. ஸோ அதனால அதுக்கெல்லாம் சிமுலேட்டரில் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் எல்லாமே ஃப்ளைட் சிமுலேட்டர், ஆக்சுவல் சிமுலேட்டர். அங்கே என்ன இம்பாக்ட் இருக்கோ அதே இம்பாக்ட் அந்த சிமுலேட்டரில் வரும். உங்களை கீழே விழுந்து இடிக்குதுன்னா அந்த ஹைட்ராலிக்ஸும் அதே இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ சினிமாவில் வந்துட்டு பைலட்னா ஒரு விஷயம் காட்டுறாங்கல்ல, ஸோ அதே தான் நிஜ வாழ்க்கையிலையும் இருக்குமா? 80% 90% சரி 95% அப்படிதான் இருக்கும். எல்லாமே அப்படிதாங்க இருக்கிறத தான் அவங்க காட்டுறாங்க, இல்லாததை ஒன்றும் சொல்லலை. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் தேர் லைஃப் ஸ்டைல். இட் இஸ் லைக் தட் ஒன்லி. சரி, இப்போ புதுசாக ஒருத்தவங்க பைலட்டாக உள்ள வராங்கன்னா அவங்க தன்னை வந்து ஒரு தயார்படுத்திக்கிற விஷயம்னா இந்த விஷயத்தை தயார்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் உள்ள வரணும், இல்லைன்னா இந்த கனவை விட்டுருங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மெடிக்கல், என்ன கோடிக்கணக்கில் நீங்கள் காசு வச்சுருந்தாலும் மெடிக்கலி அன்ஃபிட்னா வேஸ்ட்டு தான். அண்ட் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க எல்லாமே ஃபைன், ஃபினான்ஸ் இல்லைனாலும் வேஸ்ட்டு தான். மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, பக்காவாக இருக்கா, சரி மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுத்துக்கங்க. எனக்கு கேட்டிங்கன்னா எல்லாமே 12th முடிச்சுட்டு போகிறாங்க. 12th முடிச்சுட்டு போகிறதுன்றது இஸ் நாட் சஜஸ்டட். ஏன்னா நீங்கள் ஒரு ஏர்லைன் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 12th கிட்ட என்ரோல் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்துட்டு ஒரு டிகிரி ஹோல்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃப்ளைங்கில் உட்கார வைப்பீங்களா? அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆமாம் கண்டிப்பாக கம்யூனிகேஷன். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அடாப்டபிலிட்டியே இருக்காது ஒரு 12th மைண்டுக்கு. நீங்கள் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு டிகிரி ஹோல்டர் வரும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிகிரி அண்ட் பைலட் ட்ரைனிங் சேர்ந்து பண்ணும்போது இட் இஸ் மோர் பெட்டர். ஒரு டைம் கேப் கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்க. முதல்ல க்ரீமை பார்த்து நம்ம கேக் எடுக்கிற மாதிரி தான். க்ரீமுக்கு பின்னாடி என்ன ரியாலிட்டி இருக்குன்றது வந்துட்டு உள்ளே போன பிறகு தெரியும், தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பைலட்ஸுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்குங்க, தென் ஃபினான்ஸ் பார்த்துக்குங்க, அண்ட் தென் உங்கள் ஃபோக்கஸ் போகாமல் பார்த்துக்குங்க. ஃப்ளையிங் ஸ்கூலு, கிரவுண்ட் ஸ்கூலு, படிக்கிறது, எக்ஸாம்ஸ் எழுது, இதெல்லாம் அப்புறம் இந்த 2 பாயிண்ட்டை தாண்டி வந்தீங்களா அதை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் அந்த ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் பைலட் அப்படின்றத மைண்ட் செட்லேயே இருக்கணும். டைலமோவில் வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் அடிக்கிற ஜாப் இது இல்லை. ஏன்னா உள்ளே போனீங்கன்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் அண்ட் மணி டுகெதர். ஸோ அப்போது வந்து நீங்கள் ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா யுவர் லாஸ் இஸ் வெரி பிக். 2 பெரிய லாஸ் இருக்கும், உங்கள் டைமும் அண்ட் உங்களோட மணியும் பெரிய லாஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே ஃபோக்கஸ்டு. அதே மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு தடவை பறக்கும் போதும் சேலரி போக நாங்கள் எவ்வளோ தூரம் பறக்கிறோமோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஹார்லி காசு அது பைலட்டுக்கு என்ன மாதிரி? பைலட்டுக்கு கேபின் குரூவோட ஜாஸ்தியாக வரும், காக்பிட் குரூக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேபின் குரூக்கு வந்துட்டு 1500 கொடுக்குறாங்கன்னா பைலட்டுக்கு 3000 to 4000 கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹவர்ஸ்க்கு ஏற்ற. கேப்டனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வரும், 5000. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சேலரி இதில் வரும். ஸோ இந்த பைலட்டோட டைம் பீரியட்ன்றது எந்த ஏஜில் ஆரம்பிச்சு இந்த ஏஜ் வரைக்கும் தான் ஒரு அதாவது ட்ராவல் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? மினிமம் 18 years, மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க மெடிக்கலி ஃபிட்டாக இருக்க வரைக்கும். அவங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் 55 years வரைக்கும் இருந்தால் கூட தே கேன் ஃப்ளை. மெடிக்கல் ஃபிட்னஸ் 19 yearsல போச்சுனாலும் தே ஆர் அன்ஃபிட் ஃப்ளை. அவ்வளோதான், ஏஜ் லிமிடேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அன்டில் யூ ஆர் ஃபிட் யூ ஆர் ஃப்ளை, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.